இன்றைய நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை இந்தியா வெளியிட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். இலக்கு, நேரம் ஆகியவற்றை நிர்ணயிக்கக்கூடிய முழு சுதந்திரத்தை இராணுவத்திற்கு அளித்திருக்கிறார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி அளித்த இராணுவத்திற்கு இலக்கு, நேரம் மற்றும் தாக்குதலின் முறைகளை தீர்மானிக்க இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் என்று பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமான உலக அரங்கில் மிக முக்கியமான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கும் அண்மை செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் 26 இந்தியர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை இந்தியா வெளியிட்டு வருகிறது. பாகிஸ்தானும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் இந்நிலையில் இராணுவத்திற்கு முழு சுதந்திரம், இலக்கு, நேரம், அணுகுமுறை தொடர்பான இந்திய இராணுவத்தின் தொழில்முறை திறன்கள் மீது முழு நம்பிக்கை இருப்பதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இராணுவம் முழு பலத்துடன் செயல்படலாம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி இது. வாகா எல்லை மூடல், சிந்து நதி நீர் நிறுத்தி வைப்பு போன்ற பல்வேறு அதிரடிகள், விசாக்கள் அனைத்தும் ரத்து. அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று கடந்த சில நாட்களாக பஹல்காம் தீவிரவாத கொடூர தாக்குதலை தொடர்ந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் இராணுவத்திற்கு தற்போது முழு சுதந்திரம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இலக்கு, நேரம், செயல்படும் முறை ஆகியவற்றை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள இலக்கு, நேரம் மற்றும் தாக்குதல் முறைகளை தீர்மானிக்க இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இந்திய இராணுவத்தின் தொழில்முறை திறன்கள் மீது அதிக அளவு நம்பிக்கை இருப்பதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இராணுவம் பெற்ற வெற்றி, பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக முப்படை தளபதிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை போன்ற பல்வேறு நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக தற்போது இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். இலக்கு, நேரம் மற்றும் தாக்குதல்களின் முறையை தீர்மானிக்க இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்தும் இந்திய இராணுவத்தின் தொழில்முறை திறன்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, உலக அரங்கிற்கே மிக முக்கியமான செய்தி இது. இந்த செய்தியின் மூலம் இந்தியா தனது இராணுவத்தின் நம்பிக்கையை காட்டுகிறது. இது குறித்து நமது குமுதம் நிறுவனத்தின் சிறப்பு செய்தியாளர் அன்வர் புகாரி தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். இராணுவத்திற்கு முழு சுதந்திரம், இலக்கு, நேரம், தொழில்முறை, எப்படி செயல்பாடு இருக்க வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் இராணுவமே பார்த்து கொள்ள முழு சுதந்திரம் வழங்கப்படும் என்று மிக முக்கியமான அறிவிப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அரங்குக்கே செய்தி சொல்லியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உங்கள் தகவல்களை தரலாம். உங்களுக்கு நேரம். வணக்கம் மோகன்ராஜ். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரத்தையும் மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையிலான முப்படை தளபதியுடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானுக்கு எதிராக இலக்கு, நேரம் மற்றும் தாக்குதலின் முறையை தீர்மானிக்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் தொழில்முறை திறன்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது என பிரதமர் மோடி இந்த ஆலோசனையில் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் ராணுவம் முழு பலத்துடன் செயல்படலாம் என பிரதமர் மோடி ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறார். பஹல்காம் தாக்குதல் தொடர்பான முப்படை தளபதிகளுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இந்திய பயங்கரவாதத்திற்கு எதிராக உறுதியுடன் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த நடவடிக்கை மூலம் தேசிய நோக்கத்தை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மையில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் பரிதாபமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த தாக்குதலை அடுத்து கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்ற உயர்மட்ட பாதுகாப்பு ஆலோசனையில் பிரதமர் மோடி முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பயங்கரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேசிய உறுதி நமக்கு உள்ளது என்றும் தாக்குதலை நிகழ்த்தியவர்களுக்கு அவர்களை ஆதரித்தவர்களும் கடுமையான தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் உறுதியளித்திருந்தார்.
மேலும் இந்திய ஆயுதப்படைகளின் திறமைகளிலும் அவர்கள் தொழில்முறை திறனிலும் முழுமையாக நம்பிக்கை இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஆயுதப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய ஆயுதப்படைக்கு எப்போதும் எங்கும் எந்த முறையிலும் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் முழு சுதந்திரம் இந்திய ராணுவத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் தலையீடு இல்லாமல் பாதுகாப்பு படைகள் தங்களுக்குள் தேவையான முறையில் பதிலடி நடவடிக்கை எடுக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் 140 கோடி மக்களின் ஒற்றுமை பயங்கரவாதத்துக்கு எதிரான போரில் நாம் மிகப்பெரிய பலம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சமூகம் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடன் தன்னுடைய உறவுகளை குறைத்துள்ள இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடன் உறவை ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்ற கூறலாம். சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து, இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப வேண்டும் என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இதன் அடுத்த கட்ட இந்த பல நடவடிக்கைகள் மூலம் இந்தியா பாகிஸ்தான் இதற்கு இடையே எந்த நேரத்திலும் போர் ஏற்படலாம் என்று ஒரு பதற்றம் ஏற்பட்ட நிலையில் தற்போது முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி நடைபெற்ற ஆலோசனையில் இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தாக்குதலில் ஈடுபடலாம் என்றும் எந்த நிலைகளையும் குறிவைத்து தாக்கலாம் என்றும் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மோகன்ராஜ். அன்வர் புகாரி, உங்கள் உடனடி தெளிவான விரிவான தகவல்களுக்கு நன்றி.